மணிலா டமரிண்ட் கொடுக்காப்புளிக்காய். இது பார்த்திங்கன்னா கோணப்புளியங்காய். இன்னும் வேறு ஊரில் வேறு பேர்லாம் இருக்கும். இப்போ தான் பேஸ்ட் வந்தோம், 1 கேஜிக்கு மேலே வரும். இப்போ தான் பேஸ்ட்டு வந்தோம். இந்த காய் பார்த்திங்க எப்படி அப்படியே பிஞ்சாகவும் இருக்குது, அப்படியே இந்த பக்கம் பழமாகவும் இருக்குது, காயாகவும் இருக்குது. 3 விதமாக அப்படியே செடியோட புதுதாக குலகுலையாக இருந்தது. ஆனால் போன வருஷம் அளவுக்கு காய்ங்க இல்லை, கம்மி தான் காய். ஓகேங்களா? இப்படி பார்த்திங்களா அருமையாக இருக்குது. பார்த்திங்கன்னா அப்படியே செடியிலே கொதுதாக கொலையாக பார்க்குறது வந்து சூப்பராக அருமையான ஒரு பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கு கோல் தான் ரொம்ப மேலே இருந்தது, கோல் தான் எண்ணிட்டு பத்தலை, இல்லைன்னு கொஞ்சம் காய் பறிச்சிருக்கலாம். பறிச்சு வைக்க 2 கோலாக கட்டி பறித்தோம். ஓகேங்களா? வீடியோ போட்டிருக்கேன், என்ன நன்மையான பெனிஃபிட்ஸில் வந்து வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு அளவு க்ளீனாக போட்டிருங்க. கொடுக்காப்புளிக்காய், கோணப்புளியங்காய், மணிலா டமரிண்ட். ஓகேங்களா? அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்தை. நன்றி, அனைவருக்கும் வணக்கம். தேவைப்பட்டால் இது ஒரு ரெசிபியாக கூட செஞ்சுக்கலாம். நீங்கள் காய் போல் பெரட்டலாம், பல ரெசிபி செய்யலாம். அந்த ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், ஃப்ரை பண்ணுறது, காய் பண்ணுறது, பெரட்டுறது, அப்படி கூட்டு பண்ணுறது, பல விதமான ரெசிபி செஞ்சுக்கலாம். சாம்பார், கார சாம்பார், இன்னும் பல ரெசிபிகள் செஞ்சுருக்கேன். ஏற்கனவே செஞ்சு வீடியோ போட்டிருக்கு, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்லாம் இந்த பெரியப்பம் சாப்பிடுவோம், இப்போ அப்படிலாம் இல்லைங்க. இப்போ பல ரெசிபிக்கு பயன்படுது இது. ஓகேங்களா? என்னென்ன ரெசிபின்றது நம்ம வீடியோவில் பெற ராமஜெயம் ஆர் கிச்சன் பெஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோ நன்மைகள் இருக்குது இதில். ஓகேங்களா? அருமையாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துக்கலாம்.